கண்ணாக்குடில் வியூவர்ஸ் வணக்கம். மீன் குழம்பு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் வைக்கிற மீன் குழம்பு எப்படி இருக்கும்னா, பாதி பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 3/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி நைஸாக எடுத்துக்குவேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தா சூப்பராக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் கடுகு, வெந்தயம், திருப்பி ஒரு பிஞ்ச் சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 4-5 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டு பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி அகெயின் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் குழம்பு தூள் இருக்கும் இல்லையா, அந்த குழம்பு தூள் ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இது எங்கள் அம்மா அரைச்சி கொடுக்குற தூள் தான். ஸோ இதில் ஒரு தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள், மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த மசாலாவும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் பச்சையாக இருக்குது வெங்காயம், தக்காளி. ஸோ அதெல்லாம் சேர்ந்து வதக்கணும். தேங்காய் போட்டு நான் வதக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேங்காவே கடைசியில் அரைச்சி போட்டுக்கோங்க. பட் எனக்கு அது ஒரு ப்ராப்ளமாக எனக்கு தெரியாது. இன்றைக்கி நான் கோல்டன் பாம்பனம் அப்படிங்கிற மீன் தான் எடுத்திருக்கேன். புளி ஒரு நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளி, எல்லோரும் சொல்கிற மாதிரி எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி போட்டுக்கோங்க. எப்போவுமே புளிப்பு, உப்பு, காரம் இதெல்லாம் தூக்கலாக இருக்கணும். இந்த புளி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த மசாலாவில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் தேவைப்பட்டுச்சு, அதனால் மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன். எங்கள் அம்மா மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டியிலே குலுக்கி விடுவாங்க. எனக்கு அதெல்லாம் வராது. நான் கரண்டி போட்டு தான் வைப்பேன். இந்த ஊர் மீன்லாம் உடையாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா வேகிறதுக்கே ஒரு 15 நிமிஷமாவது எடுத்துரும். ஸோ நல்லா மீன் வெந்ததுக்கப்புறம் கடைசியில் கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அப்படியே போட்டு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரான் என் ஹஸ்பண்டுக்கு ஷெல்ஃப் ஃபுட் அலர்ஜி உண்டு. அவருக்கு செட் ஆகாதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் எனக்கு நம்ம ஊர்லலாம் ப்ரான் நல்லா சேர்ந்துச்சுங்க. இங்கே சாப்பிட்டா தடிப்பு தடிப்பாக வருது. ஸோ இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் ப்ரான் சாப்பிட்றத விட்டுட்டேன். பாப்பாவுக்கு மட்டும் லைட்டாக மசால் பரட்டி ஷாலோ ஃப்ரைன்னு சொல்ல முடியாது, தவாவில் ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தேன். உங்களுக்கு சோம்பு வாடை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சோம்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் அந்த சோம்பு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் இதுக்கு கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.